So hello guys, my name is Siddhi GK and you are watching GK's Reactions Tamil. Badass, Mr. Leo Das is a badass. He's a pretty badass. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன கண்கள் சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபுல் லிரிக் வீடியோ நான் பார்க்குறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சேனல் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இருக்க நம்மளை இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்க நம்மளை ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கே போய் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கட் பிரபு ஹீரோ போடுறான். அப்போனா அவரும் இந்த படத்தை கேமியோ பண்ணுறாங்க தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்கட் பிரபு இருப்பாங்க. ஓ நல்லா சூப்பர். ஏன் வச்சா பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை, அவங்களே பாடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குங்க இது. நேச்சரை பார்த்துட்டு இந்த சாங் கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஃபீலிங் இருக்கும். அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருக்கும். வாவ் ஜெஸ் மேன் சின்ன பையன் என்ன வாய்ஸு சார் உங்கள் ஜெஸோட வாய்ஸ் வேறு லெவல். வருஷத்துக்கு வருஷம் அவங்க வாய்ஸ் வந்து மாடுலேஷனே வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடம் வரல அதே மாதிரி தான் இது சார் எனக்கு தோணுது. வாவ் BGM கேளுங்க गाइस. माल्यूटा ट्यून மாதிரி. வாவ் ராஜா பவதர்மா அவங்க பேர் மறந்துட்டாங்க பேர். பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். எலிஃபண்ட் மேலே போகிற மாதிரி இந்த கலர் கிரேடியண்ட்டாக இருக்கட்டும், VFX ஒர்க்காக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காங்க.
வாவ் சூப்பர், சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த சாங் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து, நான் இப்போ மும்பையில் இருக்கேன், சப்போஸ் நீங்கள் மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லைனா வந்து குன்னூரோ இல்லைனா வந்து மூணாரோ அந்த மாதிரி இடத்துல இந்த சாங் ஹை வால்யூம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வச்சு, அது இது மாதிரி மவுண்டன்ஸ், பின்னாடி மவுண்டன்ஸ் தெரியுதா தெரில, அது நீங்கள் பார்த்துனே ஒரு ஃபீல் பண்ணி இந்த சாங் கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஃபீல் ஆகுங்க. அதனால அந்த சாங் கீழே பார்க்குறதோட இந்த சாங் காதில் கேட்டு மேலெலாம் அந்த பார்த்து எனக்கு நல்லா ஃபீல் வந்ததுங்க. அவங்க பாடுற வாய்ஸாக இருக்கட்டும், அவங்க வாய்ஸ் இல்லை, பட் வாய்ஸ் தான், பட் ரியல் பாடினா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோணுச்சு கேட்டதுக்கப்புறம். லேக்கின் பட் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் சார் வந்து இதில் கூட சூப்பராக பாடியிருக்காங்க, எந்த குறை இல்லாமல். விசில் போட்டு கூட அவங்க நல்லா தான் பண்ணாங்க. இதுலேயும் டபுள் ட்ரிப்பிள் மடங்காக வந்து மாடுலேஷன் பண்ணி பாடியிருக்காங்க. அவங்க விஜய் சார் மட்டும்தான் வருஷம் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு பாடிடுவார். ஆனால் எல்லா வருஷம் பாடும் போது வந்து அவரோட மாடுலேஷன், அவரோட சிங்கிங் ஒரு இருக்கும்ல, பாடுறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சில பேர் தான் டிக்ரீஸ் ஆகும், ஆவரேஜ் ஆகும், கொஞ்சம் மேலே கீழே போகும். ஆனால் விஜய் சார் மட்டும்தான் மேலே 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 மாடுலேஷன் பண்ணி மேலே போய்ட்டு இருப்பார். அதனால தான் அவர் ஆல் டைம் ஆக்டர்னு சொல்லுவாங்க. டான்ஸ்லேயும் சரி, சிங்கிங்லேயும் சரி, ஃபைட்லேயும் சரி, காமெடிலையும் சரி, எமோஷனாக இருக்கிறதும் சரி. அதனால விஜய் சார் வந்து இப்படி ஆல் டைம் ஸ்டார் சொல்கிறாங்க. ஸோ சாங் கேட்கும்போது நல்லா இருந்துச்சுக்கா. இது உங்களுக்கு சும்மா வந்து கேட்கணும்னு தோணுது. ஸோ இதுதான் இந்த லொக்கேஷனில் இதுதான் லாஸ்ட் வீடியோ நான் நினைக்கிறேன். ஸ்டுடியோ இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து போயிடுவேன். வேறு மாதிரிலாம் நான் வந்து சின்னதாக எனக்கு ஒர்க் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மெசேஜ் வந்தது, இங்கே அசம்பிள் ஆயிருங்கன்னு. ஸோ என் நல்ல நேரம் எல்லா வீடியோஸ் நினச்ச மாதிரி எல்லா வீடியோஸ் நான் இங்கேயும் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ என்ன எடிட் பண்ணி தான் போடணும். பட் வீடியோஸ் தான் எடுக்கிறது மெயின், அது எல்லாம் எடுத்தாச்சு. திரும்ப இந்த பக்கம் வரமாட்டேன் கைஸ். என்னது, ஏன்னா வந்து இந்த கிராஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து இன்னும் நல்லா வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பயந்து பேசுனதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். திரும்ப இந்த சாங் கண்டி பார்த்து எது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஓரளவு சாங் சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த சாங் வந்து தேட்டரில் வீடியோவாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு அந்த இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது கைஸ். ஸோ கைஸ் இதுதான் என்னோட ரியாக்ஷன் வீடியோ. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்ன இருக்கும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கே போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். ஸோ கைஸ் ஸ்டே சேஃப், கீப் பீஸ், பாய்.